ஓகே, கம்மிங் பேக் டு இந்த நம்ம பாப்பா இந்து பொறுத்த வரைக்கும் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாம்மா. பொதுவாக 2 வகையான விஷயம் இருக்குது. சாதனையாளர்கள் நார்மலான லைஃப் வாழக்கூடியவர்கள். சாதனையாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஆன்சர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும். அடுத்த கேள்வி கேட்கக்கூடாதுமா, நம்மளை விட்டும் கொடுக்கக்கூடாது. அப்போது இந்த பாப்பா கிட்ட நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டேம்மா, எந்த ஊர்லேருந்து, எந்த ஊர். அப்போ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 10 செகண்ட் கிடைக்குது. சார் நான் கோயம்புத்தூர், நான் படித்தது குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ், இசி பண்ணேன், பிஇ ஐடி பண்ணேன், இப்போ ஒர்க்கிங் ஃபார் விப்ரோ. நான் ஒரு நல்ல ஒரு கணவருக்காக ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்து சொக்கலிங் தர கேள்வி கேட்க முடியாது. இது வந்து எப்போ தப்பாகும்னா, தேவையில்லாத ஆட்கள்கிட்ட இது போல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தப்பாகிடுமா. எங்கே தேவையில்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஸோ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் க்ளீன் அம்மா ப்ராட்டப்மா, அப்பாவோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொஞ்சம் மிஸ்ஸிங்கு. அது உண்மையா பொய்யா? உண்மை. அவ்வளோதாம்மா, அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராவது இவளுக்கு இந்த பாப்பா இந்துமதி தானே சொன்னீங்க, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கம்மா. ஏதாவது உங்களுக்கு தெரியுதா ஒரு ஃபீமேலாக? அம்மா அந்த பை இப்படி வச்சுருந்தீங்கன்னா குழந்தை கீழே வைங்கம்மா. மடியில் எந்த பொருள் இருந்தாலும் புத்தியில் ஏறாதுமா. எல்லாம் வணக்கம், என் பேர் வசந்தாமணி, நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். சரிம்மா. இப்போ அந்த பொண்ணுக்கு தேவை நல்ல ஒரு திருமண வாழ்க்கை. இப்போ அந்த பொண்ணுக்கு தேவைங்க ஒரு நல்ல திருமண வாழ்க்கை. என் சொக்கலிங்கத்துக்கும் தேவைன்னு சொல்லுங்களம்மா. ஏன் நானும் பாவம் தானம்மா, ஒரே பெண்ணு கூட எவ்வளோ நாள் தான் குடும்பம் நடத்துறது. இல்லைம்மா, நான் கேட்குறது இந்த பொண்ணுக்கு ஆஸ் அ ஃபீமேல் உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? இப்போ பேசுங்கம்மா. அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த இலக்கை நோக்கி போகணும். இல்லை, கரெக்ட் தான்மா, அந்த இலக்கை நோக்கி போகணும். நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் கரெக்டாக ஷார்ப்பாக பேசுங்க. அந்த அம்மா பேச முடியுமா? தடங்கள் வரும்போதும் அதில் தோண்டு போகாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணி போகணும். நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. மெயினாக நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. எப்பவுமே பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா உன்னால் முடியும் இருந்தாக்கா அது முடிஞ்சே தீரும். அதனால் எப்பவுமே நாம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, பொய் சொல்லாமல், ஒரு துணிவோட, பங்க்சுவாலிட்டியோட ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா நாம் 7 மணிக்கு அங்கே இருக்கணும், 6:45 அங்கே இருக்கணும். ஆக்சுவலி எனக்கு இங்கே என்ன சொன்னாங்கன்னாக்கா 8 மணிக்கு வந்தால் அப்புறம் சொன்னாங்க. நான் 7:30 நான் வந்தாச்சு. அதனால் பங்க்சுவாலிட்டி இஸ் த மெயின். அதே மாதிரி பொய் சொல்லாமல் அடுத்தவங்க உதவுறது, அந்த மாதிரி பாசிட்டிவ் நிறைய திங்க் பண்ணேன். இப்போ என்ன சொல்கிறது தெரியல எனக்கு. ஆனால் யூ ஆர் எ குட் கேர்ள், தட்ஸ் ஆல். தேங்க்யூம்மா. உங்கள் பேர் என்னம்மா? என்னோட பேர் தங்கம், ஃப்ரம் உடுமலைப்பேட்டை. தங்கம், ஓகே. இல்லை சொல்லு. என் பேர் சுதாங்க. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியோ? இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. அவங்க அப்படி சொல்கிறாங்களம்மா? அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க சார், இப்படி இருக்க வேண்டாம் ஃப்யூச்சரில். என் பேர் கோமதி. அவங்க பேரண்ட்ஸ் கூட ஃப்ரீயாக பேசணும். இல்லை, உங்கள் பேர் என்ன சொன்னீங்கம்மா? சுதா. சார் ஜாலியாக சிரிச்சு பேசணும். ஜாலியாக எல்லாத்தையும் ஜாலியாக சிரிச்சு பேசணும். ரிலாக்ஸாக இருக்கணுங்க சார். ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. யார் எதை பார்க்கின்றார் அதை இங்கிருந்து பார்க்கின்றார். நீங்கள் அம்மா, நீங்கள் கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கும்போது உலகம் எப்படி இருக்கும்? என் பேர் மல்லிகா. அவர் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது ஒன்று தான் இனிமேல் தேவை. அப்பா இங்கே கூட அவங்க நமக்கு வாங்கம்மா.
அம்மா இந்தாங்கம்மா. மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. தெரியுமா, அங்கே பார்த்தோமா உங்களை? ஓகே, வாங்க சாரதாம்மா. அக்கா வாங்க, உட்காருங்க, இப்படி உட்காருங்க, உட்காருங்க. அந்த பேக்கை தூக்கி போடுங்க. சார் இவங்க சொன்னதான் சார், இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளையை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பொண்ணு ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ஃபிகர்மா. அவ்வளோ சீக்கிரம் வந்து சாதாரணமாக வந்து செட்டில் ஆக மாட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். நம்பர் 2, அந்த சுதா சொன்னது சரி, உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் உண்டுமா. அது வந்து ஒரு விஷயமா மாப்பிள்ளை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்துங்க, உங்கள் மதம் இனத்துக்குள்ளே பார்த்துங்க, கூட்டத்துக்குள்ளே பார்த்துங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் முடிவு அவளோடதான் இருக்கட்டும். இல்லைன்னா பேசியே கொண்டுடுவாம்மா, நீ பார்த்த மாப்பிள்ள நீ பார்த்த மாப்பிள்ளன்ட்டு. நல்ல பொண்ணுமா. எதுக்குன்னா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும், இப்போ பேசின விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவ வந்து பெரிய எய்ம் உள்ள பொண்ணுமா. மேபி குமரகுருவில் படிக்கணும்னு அவள் எய்மாக இருக்காது. மேபி அதோட பெட்டர் காலேஜ் எய்ம் பண்ணியிருக்கலாம், பெட்டர் கம்பெனி எய்ம் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் இந்தியாவில் இருக்க மாட்டீங்கம்மா. நீங்கள் எங்கே போகணும்? அமெரிக்கா போகணுமா, யூகே போகணுமா, ஜெர்மனி போகணுமா? யூகே. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இவள் கெட்டிட்டுமா. அது கொடுப்பா. அப்போ விஷயம் என்னென்னா, தம்பி கொடுப்பா. விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன முதல்ல கேட்டீங்க, உங்களுக்கு என்ன தெரியணும் இந்த ப்ரோக்ராம்லன்ட்டு? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது. அச்சீவ் பண்ணால் இவங்களால முடியுமா முடியாதம்மா? நிச்சயமாக முடியுமா. இந்தாங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ஸோ இவங்ககிட்ட நான் பார்த்த விஷயம் பொறுத்த வரைக்கும், இவங்க ஒரு சைக்காலஜிக்கலாக கண்ணாடி மாற்றினாங்கன்னா இவங்க லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படுமா. இல்லை இன்னும் சிரிக்கிறீங்க. இது வந்து இப்போ இந்த ப்ரெசன்ட் ஏஜ் இருக்கவங்க இது ஸ்டைலிஷ்காக பண்ணுறாங்க. அப்படி தானே இந்து? இந்த கண்ணாடி பெரிய கண்ணாடி ஸ்டைலிஷ்காக. ஆமாம் சார், லாஸ்ட் வீக் தான் வாங்கினேன். என்னம்மா? லாஸ்ட் வீக் தான் வாங்கினேன். ஓகே, அப்போ நம்மளால ஒரு 5000 ரூபா செலவு. நம்ம ரிம்லெஸ் போட்டுங்க. இது வந்து எப்படின்னா, அந்த பாலத்தில் இந்த ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா பிறகு முன்னாடி ஒரு படம் வந்து சாரதான்னு ஒரு நடிகை நடிப்பாங்க. அவங்க போட்டுட்டு இந்த நாதா எல்லாம் இந்த ஏஜுக்கு கொண்டு வந்துருங்கம்மா. சரிங்களா? யூ வில் வின் த கேம், யூ வில் அச்சீவ் இட். ஏன்னா வந்து இவங்க நோக்கம் தெளிவாக இருக்கின்றது.